குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகல்காம் அட்டாக், சிந்தூர் ஆபரேஷன், இந்த ரெண்டு வார்த்தையை தெரியாதவங்க இந்தியாவில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ரெண்டு நியூஸ் தான் வந்து இப்போ ரொம்ப சென்சேஷனால போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டை பற்றியும், இந்த ரெண்டு இன்சிடெண்ட் கூட பாலிட்டி எப்படி வந்து கோயின்ஸ்ட் ஆகுது, ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பகல்காம் அட்டாக்கை பார்த்தோம்னா, இந்தியாவில் இந்திய நிலப்பரப்புல காஷ்மீர் என்கிற யூனியன் பிரதேசத்துல பகல்காம் என்னும் இடத்துல வந்து சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து அங்கே சுற்றுலாக்காக போயிருக்காங்க. அப்படி போயிருக்கும்போது ஏப்ரல் 22ஆம் நாள் வந்து பார்த்தோன்னா சுமார் 26 பேர்த்த வந்து தீவிரவாதிகளை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. 26 இந்தியர்களை தீவிரவாதிகளை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த 26 பேரும் பார்த்தோன்னா ஆண்கள். 26 பேர் சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு பேசும் பொருளாக ஆயிடுச்சு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் மோடி என்ன வந்து சொல்லியிருப்பாருன்னா, என்னுடைய இந்திய நாட்டுல என்னோட இந்திய மக்களை வந்து மேல யாரு கைய வச்சாங்களோ, யாரு சாகடிச்சாங்களோ அவங்கள சாகடிக்கிறவள நான் ஓய மாட்டேன். கண்டிப்பா அவங்கள வந்து நான் வந்து தக்க பதிலடி கொடுத்தே ஆவேன், அவங்கள கொன்னே தீருவேன் அப்படின்னு மாதிரி நரேந்திர மோடி சொல்லியிருப்பாரு. அப்படியே நாட்கள் கொஞ்சம் சில சில வந்து பார்த்தோன்னா மக்கள்லாம் வந்து மோடியை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு வயசாச்சு, இவருக்கு வந்து எதுக்க வந்து திராணியே கிடையாது, இவர் வேஸ்ட்டு. இன்னும் காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நரேந்திர மோடி தலையை வெட்டின மாதிரி ஒரு இமேஜை போட்டு மோடி இந்திய பிரதமர் வந்து எங்கன்னே தெரியல மாதிரி அப்படிலாம் வந்து கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க. இவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, வேஸ்ட் அப்படி மாதிரி வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே செவி சாய்க்காம நரேந்திர மோடி வந்து இதுக்கான திட்டத்தை வந்து நல்லா வலுவா வந்து போட்டாரு. அந்த திட்டத்துக்கு பேர் தான் சிந்தூர் ஆபரேஷன். இந்த சிந்தூர் ஆபரேஷனுக்கான திட்டத்தை ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டா ஒன்லி கேபினெட் கமிஷனை மட்டும் வச்சு வந்து இவங்க வந்து அந்த திட்டத்தை வந்து திட்டுறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், கேபினெட் கமிஷனுங்கிறது இந்தியாவிலே இருக்கிற நம்பர் 1 கமிஷனு. எந்த சீக்ரெட் முடிவு எடுத்தாலும் அவங்க, எந்த முடிவு இம்பார்ட்டன்டான முடிவு எடுத்தாலும் அவங்க தான் எடுப்பாங்க. சரிங்களா? அவங்கள மட்டுமே வச்சு இதுக்கான வியூகத்தை வந்து ஃபார்ம் பண்றாங்க. அந்த வியூகத்தின் பேர்ல பார்த்தோன்னா 7ஆம் தேதி மார்னிங், அதாவது நமக்கு மிட் நைட்டு 1:05க்கு வந்து பாகிஸ்தான்ல வந்து 9 இடத்த வந்து அட்டாக் பண்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல தான் வந்து அந்த இன்சிடென்ட் நடந்ததுனால நம்ம அந்த டைம் சொல்றோம். இப்ப கேபினெட் குழு வச்சு அந்த வியூகத்தை ஃபார்ம் பண்ணிட்டோம். டைம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். சரிங்களா? எக்ஸிக்யூட் பண்ற வரலும் இந்த விஷயம் வந்து வெளியே லீக் அவுட் ஆயிடக்கூடாது, யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. அப்படி சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு இந்தியாவை வந்து என்னென்ன செஞ்சாங்க அதெல்லாம் பார்த்தா அப்படியே புல்லரிக்கும். அப்படி நரேந்திர மோடி என்ன பண்ணாருன்னா, நம்ம முப்படைகளையும், நேவி போர்ஸ், ஆர்மி போர்ஸ், ஏர் போர்ஸ் முப்படைகளையும் தனித்தனியா கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காரு. அப்புறம் 3 பேர்த்தையும் கூப்பிட்டு ஒட்டுக்கா மீட்டிங் போட்டிருக்காரு. அப்படி மீட்டிங் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நேவி போர்ஸை ஃபுல்லா வந்து கடல்ல இறக்கிட்டாங்க. கடல்ல இறக்கி அங்க வந்து சும்மா பயிற்சி எடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆர்மி போர்ஸ் வந்து பார்டர்ல இறக்கிட்டாங்க. விமானப்படையை வந்து பார்த்தோன்னா ஹைவேஸ்ல இறக்கி வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்ப உலக நாடுகள் எல்லாம் பார்த்தா இந்தியாவை தான் நான் வந்து உற்று நோக்குது. இந்தியா என்ன பண்ண போறாங்க அப்படி உலக நாடுகள் வந்து உற்று நோக்குறதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இன்க்ளூடிங் நரேந்திர மோடிக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். இதை வந்து அவங்க எவ்வளவு வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்களே. அதாவது பார்த்தோன்னா ஒரு பாடி லாங்குவேஜ்ல கூட எந்த ஒரு அந்த பாடி லாங்குவேஜ்ல வச்சு கூட எதையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நரேந்திர மோடி வந்து எலெக்ஷன்ல வின் பண்ணப்ப தனி பெரும்பான்மை பெறல அவரு. கூட்டணியில தான் வின் பண்ணாரு. அப்ப அவர் முகத்தை பார்த்தோம்னா ரொம்ப, அந்த முகத்தை வச்சு கண்டுபிடிச்சோம்னா ரொம்ப சோகமா இருப்பாரு. சரிங்களா? ஆனா இப்ப இந்த ஆபரேஷன் முன்னாடி பார்த்தோன்னா ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு. அதாவது எந்த ஒரு கவலையும் இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டு. அதாவது அந்த நரேந்திர மோடியா இருக்கட்டும், அவங்க சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா இருக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப கேலியா பேசுனாங்க. இன்னொன்னு அல்டிமேட்டா போய் ஒன்று பார்த்தோம்னா, இன்னைக்கு நைட்டு வந்து இன்சிடென்ட் நடக்க போகுது. அன்னைக்கு முந்தின நாள் ஈவினிங் பார்த்தோம்னா
முப்படைகளின் தளபதி வந்து தளபதி பார்த்தோம்னா, கிரவுண்டுல விளையாண்டுக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு போட்டோ போட்டுருக்காங்க. அதாவது இன்னைக்கு நைட் வந்து ஆப்ரேஷன் பண்ண போறாங்க. இன்னைக்கு நைட் வந்து ஆப்ரேஷன் பண்ண போறாங்க. ஆனா முந்தின நாள் ஈவினிங் பார்த்தோம்னா, 3 பேரும் முப்படையின் தளபதி விளையாண்டுக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு போட்டோ போட்டோ எடுத்து, அத சோசியல் மீடியால போட்டுருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா, அவங்க வந்து டைவர்ட் பண்றாங்க பாருங்க. அப்படியே கேஷுவலா இருக்கிற மாரி. டைவர்ட் அந்த அளவுக்கு வந்து இது வந்து நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, ஆ பிரதமர் மோடி வந்து இன்னும் ஒரு இன்சிடென்ட் வந்து இப்ப பயங்கரமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப 3 போர்ஷையும் நிப்பாட்டிட்டாங்க. நேவி போர்ஸ வந்து பார்த்தோம்னா, கடல்லயும், ஆர்மி போர்ஸ வந்து பார்த்தோம்னா பார்டர்லயும், ஆ ஏர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹைவேஸ்லயும் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏர் ஃபோர்ஸையும், ஆர்மி ஃபோர்ஸையும் எதுவுமே பண்ணாத மாரி காட்டிட்டாங்க. ஒன்லி நேவி ஃபோர்ஸ் கடல் கடல் ஃபோர்ஸ மட்டும் சரிங்களா, டெய்லி பிக்சர் எடுக்கிறது, சோசியல் மீடியா போடுறது, பயிற்சி பண்றது, அத போடுறது. அப்புறம் வந்து நாங்க நெனச்சோம்னா, கராச்சில இறங்கி நாங்க வந்து அடிப்போம். ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேவில இருந்து மட்டும் தான் அப்டேட் வந்துட்டே இருக்குது. அப்ப எல்லாரும் என்ன நெனச்சாங்கன்னா, ஓகே அப்ப இந்தியா வந்து நேவி ஃபோர்ஸ வச்சு தான் அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு மாரி நெறைய பேர் திங்க் பண்ணிட்டாங்க. ஏன்னா, ஃபுல் ஆக்டிவிட்டி ஃபுல்லா நேவிஸ்ல தான் இருக்குது. சரிங்களா? அப்படி ஒரு டைவர்ட் பண்ணியிருக்காங்க. நேவி ஃபோர்ஸ வந்து ஆக்டிவா இருக்க மாரி காட்டி, ஏர் ஃபோர்ஸ விட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு பிரதமர் மோடி வந்து பாத்தீங்கன்னா, எவ்வளவு வெல் பிளான் பண்ணியிருக்காரு பாருங்க. அதாவது நல்ல பொறுமையா இருந்து, வெயிட் பண்ணி, டைம் எடுத்து, எவ்வளவு எவ்வளவு க க கச்சிதமா பண்ணியிருக்காரு பாருங்களேன். இதுல இன்னொன்னு என்ன பார்க்கணும்னா, சரிங்களா, வேற எந்த 2 நாடு போர் புரிஞ்சாலும், அவங்கள சமாதானப்படுத்துறது, சமாதான கொடிய ஃபர்ஸ்ட்டு தூக்குறது இந்தியா தான். சரிங்களா? அதனால வந்து, இப்ப இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கே வந்து நம்ம வந்து பதில் பதில் அட்டாக்கு நம்மளால குடுத்துருக்க முடியும். சரிங்களா? ஆனா இந்தியா அப்படி பண்ணல. ஏன் பண்ணலன்னா, 2டே ரீசன் தான். ஒண்ணு வந்து, இந்தியா 20 அடி அடிச்சோம்னா, பாகிஸ்தான் கண்டிப்பா 2 அடி அடிக்கும். சரிங்களா? அந்த 2 அடிய வந்து தாங்கணும்னா அந்த 2 அடியில ஒரு உயிரிழப்பு ஏற்படும்ல. அத வந்து குறைக்கணும். அந்த 2 அடியில வந்து நம்ம பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்டேபிள் ஆகணும்ல. அந்த ஒரு ரீசன் ஒண்ணு. இன்னொரு ரீசன் வந்து உலக நாடுகள் வந்து கொஸ்டின் கேட்பாங்கல்ல. "ஏன்டா உன் உபதேசமெல்லாம் ஊருக்கு தானடா. நீ ஏன்டா இப்ப வந்து போருக்கு போற? நீ சமாதானமா ஆகலாம்லடா?" அப்படின்னு கொஸ்டின் கேட்பால்ல. அப்ப அந்த வாயையும் அடைக்கணும்ல. இந்த 2 காரணத்துக்காக தான் இவங்க டைம் எடுத்துருக்காங்க. அப்படி டைம் எடுத்து கரெக்ட்டா வந்து அ 7ஆம் தேதி நைட்டு 1:05க்கு வந்து பார்த்தோம்னா, பாகிஸ்தான்ல 9 இடத்துல வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 90 பேர் வந்து இறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்தியா வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கன்னா, சரிங்களா, நாங்க வந்து பாகிஸ்தான் மக்கள கொல்லல. பாகிஸ்தான் ஆர்மிய கொல்லல. சரிங்களா? பாகிஸ்தான்ல எங்க மேல கைய வச்சு தீவிரவாதிகள கொன்னோம் நாங்க. சரிங்களா? எங்க மேல கைய வச்ச யாரா இருந்தாலும் நாங்க தக்க பதிலடி குடுத்தே தீருவோங்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டாங்க. சரிங்களா? அதாவது பாகிஸ்தான் மக்கள கொல்ல, பாகிஸ்தான் ஆர்மிய தொல்ல, சரிங்களா? தீவிரவாதிகள எங்க மேல கை வச்சாங்க. நான் அவங்கள மட்டும் தான் அடிச்சோம். இது தப்பா? அப்படிங்கிற மாரி உலக உலக நாட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. எங்கள தொட்டீங்க, நீங்க செத்தீங்க. அதே மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. அது தெளிவா வச்சிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் யாருமே எதுவுமே வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட்டா யாருமே எதுவுமே கொஸ்டினே கேட்கல. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியா மத்த எல்லா நாடுகளையும் கூடயும் எந்த அளவுக்கு உறவோட இருக்குன்னு பாத்துங்க. நம்ம வந்து ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. நரேந்திர மோடி வந்து ஊர் ஊர் நாடு நாடா போய் சுத்துறாரு. எதுக்கு சுத்துறாரு அப்படின்னு மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். அது இப்ப இங்க எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அவ்வளோ நாடு நாடா சுத்தி நட்புறவாடி வந்து எந்த நாட்டு கூடயும் பகை இல்லாம எல்லாத்தையும் வந்து இந்தியாக்குள்ள வந்து ஒரு ஒரு உறவா வச்சிருந்திருக்காரு. அ அந்த அந்த வகையில வந்து நம்ம மோடிய பாராட்டணும் உண்மையாலுமே. இப்ப வந்து பாகிஸ்தானுக்கு வந்து எந்த உலக நாடும் சப்போர்ட் பண்ணவே இல்ல. சைனா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? வேற எந்த உலக நாடும் சப்போர்ட் பண்ணல. எல்லாரும் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க. அதனால வந்து பாகிஸ்தான வந்து வேற எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு மன்னிப்பு கேட்டோ, அத ஏதாவது ஒண்ணு பண்ணி இதுலருந்து விலகி போக தான் பாக்கும். ஆனா பாகிஸ்தான் வந்து பார்த்தோம்னா, எப்பவுமே பில்டப் குடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க எங்க மேல கை வச்சீங்கன்னா, நாங்க வந்து உங்களோட மும்பைய தகர்த்திருவோம், டெல்லிய தகர்த்திருவோம், அப்படி இப்படின்னு குச்சணி கட்டுவாங்க. ஆனா ஒன்ஸ் நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, அவங்க வந்து பயந்து போயிருவாங்க. ஏன்னா, அவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது. அவ்வளோ ரொம்ப சுலபமான ஃபோர்ஸ் தான் வச்சிருக்காங்க அவங்க. சரிங்களா? அதுவும் வந்து இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னாருன்னா, "நீங்க அட்டாக் பண்றத ஸ்டாப் பண்ணீங்கன்னா, நாங்க வந்து சமாதானமா ஆயிரலாம் நம்ப."
அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. டேய் நாங்க சமாதானம் பேசி வரலடா நாங்க. நீ என் மேல கைய வச்ச, நீ ஒரு அடி அடிச்சனா 10 அடி அடிப்பேன். அதுக்காக நான் காட்டுறதுக்காக தான் நான் அட்டாக் பண்றேன். நான் சமாதானமே பேச வரலையே! அப்படிங்கிறாங்க. இப்பதான் அவங்க சமாதானத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களால ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா பில்டப் மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்ப வந்து அவங்க வந்து சமாதானத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா வந்து இதையும் வந்து இந்தியா வந்து வந்து லேசா எடுத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை நடிக்கிறாங்களோ, வேற மாதிரி அட்டாக் பண்ண வந்து சூழ்ச்சி பண்றாங்களோ, அப்படின்னு எல்லாமே இந்தியா நரேந்திர மோடி தலைமையிலான குழுக்கு தெரியும். கேபினட் கமிஷன் தெரியும். அதனால அவங்க வந்து பொறுத்து தான் பொறுமையா தான் வந்து இத ஹேண்டில் பண்ணுவாங்க. அவ்வளோ ஈஸியா வந்து இத விட்டுற மாட்டாங்க. ஸோ அடுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். சரிங்களா? ஆனா இந்த விஷயத்துல வந்து என்னன்னே தெரியல ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. அதாவது நம்ம நாட்டு மக்கள்ல மேல கைய வச்சாங்க. நம்ம பதில் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அதாவது அவங்க நாட்டு அப்பாவி மக்கள சாவடிச்சாங்கன்னா மனசு ஒரு கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஆனா தீவிரவாதத்த சாவடிச்சதால வந்து உண்மையிலேயே இந்த நியூஸ் வந்து ஹேப்பியா இருக்குது. நரேந்திர மோடிக்கு உண்மையிலே நான் சல்யூட் பண்றேன். உண்மையிலேயே ஒரு ஆகச்சிறந்த ஒரு பிஎம் தான். அது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, பிஜேபி வரக்கூடாதுன்னு சொன்ன வரக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு தாட் இருந்தாலும், ஆனா மோடிய எடுத்துட்டு அந்த இடத்துல வேற யாருமே வந்து நம்ம வந்து வச்சு பார்க்க முடியாது. சரியா? இந்தியாவா, பிரதமரா மோடி தான் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் எல்லாத்துக்கும் இருக்கும். உண்மையிலேயே நான் வந்து மோடிக்கு வந்து சல்யூட் பண்றேன் உண்மையிலுமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்சிடென்ட்ட பத்தி பார்த்துட்டோம். சரிங்களா? இப்ப நான் ஸ்டார்ட்டிங் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். இதுக்கும் பாலிடிக்கும் என்னையா சம்மந்தம்? அப்படி மாரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ரொம்ப பெருசாலாம் சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இந்த பகல்காம் அட்டாக்ல வந்து பார்த்தோன்னா வந்து பிரதமர் மோடி வந்து சொல்லியிருப்பாரு. எங்களோட இறையாண்மை பாதிக்கப்பட்டுருச்சு. எங்களோட இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிச்சுட்டாங்க. அதனால நாங்க வந்து தக்க பதிலடி குடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அ இறையாண்மைன்னு வார்த்தை யூஸ் பண்றாங்களே, அந்த இறையாண்மைன்னா என்னய்யா? சரிங்களா? அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சின்ன வார்த்தை தான். அதுக்குள்ள அவ்வளோ ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் பதிஞ்சிருக்குது. அப்ப அந்த இறையாண்மைன்னா என்ன? என்ன இறையாண்மைக்கு பாதிக்கப்பட்டுச்சு? இறையாண்மைக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அந்த இறையாண்மைன்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். இந்த இறையாண்மைங்கிற வார்த்தை வந்து எல்லா நாடுமே யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? எல்லா நாடும் யூஸ் பண்றதுக்கான தகுதி கிடையாது. சரிங்களா? ஆனா இந்தியாவுக்கு ஒரு சில நாட்டுக்கு இருக்குது. அதுல இந்தியாவுக்கு இந்த இறையாண்மைங்கிற வார்த்தை யூஸ் பண்ற தகுதி இருக்குது. அப்படி அந்த இறையாண்மைன்னா என்னன்னா, சரிங்களா? இறையாண்மைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட்டவங்க கிடையாது. சரிங்களா? நாங்க எந்த நாட்டு சொல்றதும் கேட்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்களுக்கு என்ன தோணுதோ அத நாங்க பண்ணுவோம். சரிங்களா? எந்த நாட்டுக்கு நாங்க வந்து சலிச்சவங்களே கிடையாது. சரிங்களா? எங்களுக்கு நாங்க தான் வந்து அரசன். நாங்க தான் எல்லாமே. சரிங்களா? எங்களுக்கான முடிவுகள் வந்து நாங்க தான் எடுக்கோம். நாங்க தான் எடுப்போம். எங்க நாட்டு உள்நாட்டு விவரமா இருக்கட்டும், உள்நாட்டு உள்நாட்டு கலவரமா இருக்கட்டும், உள்நாட்டு விஷயமா இருக்கட்டும், வெளிநாட்டு விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க தான் முடிவு பண்ணுவோம். இன்னொருத்தர் வந்து உள்ள உள்ள நுழைஞ்சு அட்வைஸ் பண்றதுக்கான தகுதி எந்த நாட்டுக்குமே கிடையாது. இந்தியா வந்து ஐநாவுல வந்து ஒரு 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 உறுப்பினரா இருக்குது. அதுக்காக ஐநா சொல்றத நாங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? நாங்க வந்து வந்து ஒரு சுதந்திரமான நாடு. சரிங்களா? நாங்க யார் சொல்றதையும் கேட்க மாட்டோம். சரிங்களா? ஒரு முன்னாடி பார்த்தோம்னா, எங்க முன்னோர்கள் வந்து ஒற்றுமையா இல்லாத காரணத்தால வந்து எவனோ ஒருத்தன் ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து எங்கள வந்து 200 வருஷம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். சரிங்களா? சுதந்திரம் இல்லாம அவன் சொல்றத நாங்க கேட்டுட்டு இருந்தோம் நாங்க. சரிங்களா? அவன் சொல்றது தான் நாங்க கேட்டுட்டு இருந்தோம் நாங்க. நான் சுதந்திரம் ஆயிட்டோம் இப்ப நானு. ஆனா எவன் சொல்றதும் நாங்க கேட்க மாட்டோம் நாங்க. நாங்க சுதந்திரமா இருப்போம். சரிங்களா? யாரும் எங்கள எதுவும் கேட்க முடியாது. அதுதான் வந்து இது இறையாண்மைங்கிற அர்த்தம். அதாவது இறையாண்மைங்கிற வார்த்தை என்னன்னா, சரிங்களா? என்னுடைய நாடு, என்னுடைய தேசம், என்னோட மக்கள் இத சார்ந்த முடிவுகள் நான் தான் எடுப்பேன். என்னோட நாட்டு நிலப்பரப்புக்கோ, என் மக்களுக்கோ, அங்க இருக்க பறவை, விலங்குக்கோ ஏதாவது ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டா கூட வச்சுக்கயே, அது யாரா இருந்தாலும் நாங்க வந்து சும்மா விடமாட்டோம். எவனா இருந்தாலும் வந்து அதுக்கு நாங்க வந்து எதிர்ப்போம். அ அதுதான் வந்து இறையாண்மை. இறையாண்மைங்கிறது நாங்க எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட்ட நாடு இல்ல. இந்தியா என்பது ஒரு சுதந்திரமான நாடு அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்படி இவ்ளோ சிறப்பு மிக்க இந்த இறையாண்மை வார்த்தை இருக்கிறனால தான் பாலிட்டில ஓப்பன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, முதல் பேஜ்லயே பிரையாம்பிள் இருக்குமா? முகவுரை இருக்குமா? அந்த முகவுரையில வார்த்தையே இறையாண்மை தான் இருக்கும். அப்ப எவ்வளவு சிறப்பு மிக்க வார்த்தை அந்த இறையாண்மை வார்த்தை.
பிரே பிரையாம்பிள்ல வந்து பார்த்தோம்னா நெறைய வார்த்தை இருக்கும். சமதர்ம, சமசார்பற்ற, சுதந்திரம், குடியரசு அப்படின்னு நெறைய வார்த்தை இருந்தாலும், அத எல்லாம் தாண்டி சிறப்புமிக்க வார்த்தை தான் இந்த இறையாண்மை வார்த்தை. அதனால தான் பாலிட்டில வார்த்தையே இறையாண்மை தான். சரிங்களா? அந்த இறையாண்மைக்கு அடுத்து தான் எல்லாமே. சரிங்களா? என் நாடு, என் மக்கள், என் நிலப்பரப்பு. கைய வச்ச செத்த. அவ்வளதான். அப்ப இந்தியா என்பது இறையாண்மை மிக்க நாடு அப்படிங்கிறதுல நம்ம வந்து ரொம்ப பெருமிதம் கொண்டு நம்ம கொள்ளணும். சரிங்களா? இந்தியாவா இறையாண்மை நாடு. ஒருத்தன் ஒரு ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து இது நம்ம கான்ஸ்டியூஷன் புக் வாங்கி இப்ப வாங்கி பார்க்கறான்னு வச்சுக்கோங்க. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு பார்த்தாவே அடேங்கப்பா அப்படின்னு மாதிரி ஒரு 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 நம்மள வந்து ஒரு மேல வச்சு பார்ப்பான். அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு வார்த்தையே போதும். இந்தியாவோட ஒரு பெருமையை சொல்றதுக்கான ஒரு வார்த்தை அது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நான் வந்து டச் பண்ண விரும்புறேன். அதாவது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டாட்சி நாடுன்னு சொல்லுவோம். சரியா? கூட்டாட்சி நாடுன்னா, மாநில மாநில அரசு தனியா இருக்கும். மத்திய அரசு தனியா இருக்கும். 2 அரசு சேர்ந்து வந்து ஒண்ணா வந்து இந்தியாவ வந்து வழிநடத்தி செல்லும். சரிங்களா? அதாவது எல்லா மாநிலங்களும் மாநிலங்கள வழிநடத்தி செல்லும். மத்திய அரசு அந்த மாநிலங்கள வழிநடத்தும். சரிங்களா? அதனால கூட்டாட்சி நாடுன்னு சொல்லுவோம். இதுல நெறைய ஸ்டேட் வந்து பார்த்தோம்னா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருப்பாங்க. சரிங்களா? எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப வந்து ஆதிக்கம் பண்ணுது. எங்களால சுதந்திரமா செயல்பட முடியல. அப்படின்னு மாரி ஒரு கருத்து எப்போதுமே எல்லா ஸ்டேட்டும் வச்சுட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஆனா வந்து அப்படி வச்சாலும் இப்படி இருக்க சிஸ்டம் தான் கரெக்ட். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓட பிடியில தான் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கணும். இல்லாட்டினா வந்து சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்து எடுத்து பாருங்க. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு பவர் இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு பவர் அதிகமா அதிகமா வச்சிருந்தோம்னா எல்லாம் தனித்தனியா பிச்சுட்டு போயிருப்பாங்க. தனித்தனியா பிச்சுட்டு போயிருப்பாங்க. இப்ப சீமான் சொல்லியிருப்பாரு, தமிழ்நாடு வந்து எனக்கு வந்து தனி நாடு அந்தஸ்து வேணும் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருப்பாரு. சப்போஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் இருந்து பிச்சுட்டு போயிருந்துச்சுன்னு வச்சுக்கங்க. இப்ப தமிழ்நாடுங்கிறது ஒரு தனியா ஒரு நாடாயிருச்சு. சரிங்களா? நம்மளால பாகிஸ்தானை எதிர்க்க முடியுமா? சொல்லுங்க. எதிர்க்க முடியுமா? இத்தனை ஸ்டேட்டும் 28 ஸ்டேட்டு யூனியன் பிரதேசம்லாம் சேர்ந்து ஒண்ணா நின்னு, அதுல வர வருமானத்த வச்சு சரிங்களா? ஒரு 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 ஆர்மி போர்ஸையோ, ஒரு நேவி போர்ஸையோ, ஒரு ஏர் போர்ஸையோ டெவலப் பண்ணி, அப்படி இருக்கும்போதே நம்ம வந்து எ அப்படி இருக்கிறனால தான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கிறோம். சரிங்களா? சப்போஸ் வந்து இந்த இப்படி இந்த அளவுக்கு கூட்டாட்சியா நம்ம இல்லன்னா, இந்த அளவுக்கு நம்மளால வந்து ஒரு எந்த ஒரு எதிர் நாட்டு போரை வந்து நம்ம வந்து எதிர்த்து நிக்க முடியுமா நம்ப? சரிங்களா? அப்ப வந்து இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆனா இது எல்லாத்துக்குமே அடிக்கல் எங்க நாட்டுனாங்கன்னா பாத்தீங்கன்னா, இந்தியா 1947ல சுதந்திரம் வாங்கும்போது வந்து பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சு போயிருச்சு. சரிங்களா? பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போவது இந்தியாவுக்கு விருப்பமே கிடையாது. சரிங்களா? அதனால வந்து அப்போ முடிவு பண்ணாங்க. சரி நமக்கு இதுவே பிரிஞ்சு போக முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு அரசியல வந்து கட்டமைக்கணும் நம்ப. அப்படின்னு சொல்லி இன்னமும் யாருமே பிரிஞ்சே போக முடியாத அளவுக்கு ஒரு மத்திய அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முடிவு எடுத்தாங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா, அப்ப பிரிட்டிஷ் வந்து நமக்கு சுதந்திரம் குடுத்துட்டு போகும்போது பார்த்தோம்னா, 565 சுதேச நாடுகள் இருந்துச்சு. சரிங்களா? 565 சின்ன சின்ன நாடுகள். அதுல அப்புறம் வந்து ஒரு பாகிஸ்தான். சரிங்களா? இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா வந்து தான் பிரிட்டிஷ்காரன் வந்து ஆட்சி பண்ணான். சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு. அப்ப 565 குட்டி குட்டி நாடுலாம் இருந்துச்சு. அவங்க சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் தனித்தனியா இருக்க தான் ஆசைப்பட்டாங்க. சரியா? ஏன்னா வந்து எல்லாம் மன்னர்கள். எல்லாம் குட்டி குட்டி மன்னர்கள். அவன் மன்னனா இருந்து அவன் ஆட்சி பண்ணணும்னு நினைப்பான். அப்ப அந்த 565 சின்ன சின்ன நாட்டையும் வந்து ஒண்ணா இணைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அந்த ஒண்ணா இணைச்சவர் தான் வந்து பார்த்தோம்னா, சர்தார் வல்லபாய் படேல். அப்ப அங்க வந்து சர்தார் வல்லபாய் படேல் வந்து 565 சுதேச நாடுகளை இணைச்சு, ஒரு இந்தியாவ ஃபார்ம் பண்ணி, அந்த இந்தியா வந்து இப்ப இந்த இடத்துல வந்து நிக்குதுன்னா, அதுக்கு ஆரிஜின் வந்து அங்கதான். அதுக்கு வந்து சர்தார் வல்லபாய் படேலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சல்யூட் கொடுத்தே ஆகணும். 565 குட்டி குட்டி நாட இணைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். சரிங்களா? ஒரு ஒரு சில பேத்த வந்து பிரெயின் வாஷ் பண்ணி செத்துருப்பாங்க. அப்புறம் வந்து இந்தியாவோட ஆர்மி ஃபோர்ஸ வச்சு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி என்ன பண்ணியிருந்தாலும், அந்த 565 பேத்தையும் வந்து இணைச்ச பெருமை வந்து சர்தார் வல்லபாய் படேல் சேரும். அதனால தான் வந்து அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் 31 வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா, ஒற்றுமைக்கான தினம் வந்து நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? சர்தார் வல்லபாய் ப சர்தார் வல்லபாய் படேல வந்து இந்தியாவின் இரும்பு மனிதன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஏன்னா,
அவ்வளோ நாட்ட வந்து ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பிச்சுட்டு போக தான் பார்ப்பான். அதெல்லாம் இணைச்ச பெருமை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சேரும். ஸோ அப்போ வந்து நம்ம அங்கேயே வந்து ஒண்ணா இணைஞ்சு ஒரு கூட்டாட்சியா மாறியாச்சு. சரிங்களா? அங்க இருந்து இப்ப இதுவரையிலும் கூட்டாட்சியா இருந்து ஒரு வலிமைமிக்க இந்தியாவா வந்து நம்ம வந்து வளர்ந்து நிக்கிறோம். சரிங்களா? அதாவது ம் தமிழ்நாடும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க சொல்றது ஒரு பெருமைனா, இந்தியாக்காரன்னு சொல்றது ஒரு பெருமை தான். அதுவும் எஸ்பெஷலி பார்த்தோம்னா, இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் இந்தியன் அப்படி சொல்றதே ஒரு ஒரு பூரிப்பா இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து ஒரு நல்ல நல்ல வந்து ஒரு இந்திய குடிமகன் அப்படிங்கும்போது நம்ம பெருமை கொண்டுக்கலாம் நம்ப. இப்ப இந்த வீடியோ வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடு. இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு. சரிங்களா? இறையாண்மை மிக்கதுனால அதுல ஒரு பெனிஃபிட் பார்த்துட்டோம். கூட்டாட்சி நாடுனால அதுல இருக்க பெனிஃபிட் என்னன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? அது கூட்டாட்சி நாடுல எந்த ஸ்டேட்டும் மத்திய அரசு மட்டும் தான் வலுவா இருக்கும். மாநில அரசு கொஞ்சம் வலுக்குன்றி தான் இருக்கும். ஆனா வந்து அதுதான் நல்லது. அதுதான் நாட்டுக்கு நல்லது. இதுல இருந்து நம்ம பர்சனல் லைஃப் என்ன என்ன எடுத்துக்கணும்னா, சரிங்களா? கூட்டாட்சியா இருந்தா ரொம்ப பெனிஃபிட். சரிங்களா? நல்லா வலுவா இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்ல நம்ம சொந்த பந்தம், நம்ம உடன்பிறப்புகள், அவங்க கூட சண்டை சச்சரவு இருந்தாலும் அதெல்லாம் சமாதானப்படுத்தி, சரிங்களா? நம்ம ஒற்றுமையா இருக்கணும். நம்ம ஒற்றுமையா இருந்தா தான், சரிங்களா? ஒரு பக்கத்து வீட்டுக்காரனோ, சரிங்களா? ஒரு ஒரு அடுத்த ஊர்க்காரனோ நம்மள்ட்ட வந்து கொஞ்சம் சண்டை போட யோசிப்பான். சரிங்களா? அ ஒண்ணு சண்டைய தவிர்த்துக்கலாம். அப்படியே சண்டை நடந்தாலும் அதை எதிர்த்து போராடிக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அண்ணன் தம்பியோ, நம்ம அக்கா தங்கச்சியோ, நம்ம பங்காளியோ, மச்சானோ, மாமன் மச்சானோ எல்லாத்தையும் அரவணைச்சு, சரிங்களா? ஒற்றுமையா வாழ்வது தான் பெஸ்ட்டு. அப்ப இந்த வீடியோ மூலியமா என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்தியா வந்து இது ஒரு இறையாண்மை மிக்க நாடு. அதுல வந்து நம்ம பெருமையா கொள்ளணும். இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு. அதிலயும் பெருமிதம் கொள்ளணும். நம்பளும் கூட்டாக சொந்த பந்தத்தோட, உற்றார் உறவினரோட சேர்ந்து கூட்டமா சந்தோஷமா வாழணும். அப்படிங்கிறது மாரி சொல்லி இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.